ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டமும் நஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. எல்லாமே நல்லதாக நடந்து உன் நிலைமையும் சீக்கிரம் மாறும்னு நான் சொன்ன அந்த அதிர்ஷ்ட நாள் இன்று வந்துவிட்டது என் செல்லமே. இனிமே நீ கவலைப்படவே வேணாம். இந்த நாள் முதல் இனி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். நீ எதை தொட்டாலும் எல்லாம் பொன்னாக போகும்படி உனக்கான காரியங்கள் எல்லாம் மிகச் சிறப்பானதாக வெற்றிகரமானதாக நடக்கப் போகுது. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகுது என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எது நடந்தாலும் அதை கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இரு. அதே போல வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். உன்னுடைய உடம்பும் உன் மனசும் நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கும். ஒருத்தர் உனக்கு பிடிக்காததை செய்கிறாங்க, உன் கண்ணு முன்னாலேயே உனக்கு வேண்டாத விஷயங்கள் இருக்குதுன்னா நீயே அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு முன்னால் போய் நின்று எல்லாத்தையும் பார்க்கணும்? உனக்கு சரி வராது, ஒத்து வராது நினைக்கிற விஷயமோ அல்லது நினைக்கிற மனிதர்களோ அதையும் அவர்களையும் விட்டு விலகி போய்விடு. வேணும்னே உன் மனசை காயப்படுத்தணும்னு யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாலும் அதற்கு நீ நின்று நிதானமாக பதில் சொல்ல அவசியமில்லை. பொறுமையாக போய்கிட்டே இருந்துடு என் செல்லமே. உன் வாழ்க்கை துணையை உனக்காகவே என்னால் படைக்கப்பட்டவர்தான். இப்போதையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் சரி செஞ்சு நான் உன்னுடைய உண்மையான அன்பை எல்லாருக்கும் புரிய வச்சு உன் வாழ்க்கையையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன். இப்போ உன் மனசுல இருக்க ஒரு பாரத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைக்கிறாய். ஆனால் யாரை நம்பி சொல்லலாம், யார்கிட்டையாவது சொல்ல முடியுமான்னு தெரியாம நீ மனசுக்குள்ளேயே அத்தனையும் போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். மனபாரத்தை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் யாரிடமும் பகிரவும் முடியாமல் உனக்குள் இருக்கும் மன துக்கமும் எனக்கு புரிகிறது என் செல்லமே. இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளேயே இது தானாக சரியாகும்படி அதற்கான வாய்ப்பினை உன் சாயப்பா நான் உருவாக்குறேன். சில நேரங்கள் இறங்கும்போது அதை நீ நம்ப மாட்ட. எனக்கா இப்படி நடக்குது, எனக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லை என நீயே உனக்கு வரும் வாய்ப்புகளை தள்ளிவிடுகிறாய். அப்படி செய்யாதே என் தங்கமே. வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்குபவன் இந்த சாயப்பா. யார் வாழ்க்கையில எப்போ எதை வேணும்னாலும் நடத்துவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையில இப்போது சில அதிசயங்களை நடத்தப் போகிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அனைத்தையும் அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக இரு. மழை போல உனக்கு இருக்கும் துன்பங்கள் எல்லாம் பனி போல தீர்ந்து போகும். நான் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்பம் இல்லாத வாழ்க்கையில் துன்பமும் உன்னை தேடி வருகிறதே என கலங்காதே. இனி கூடிய சீக்கிரம் 2 மடங்கு இன்பம் உன்னை தேடி வரும். உனக்கான நல்ல நேரமும் காலமும் உன்னை நெருங்கி வந்துடுச்சு. இனி துன்பம் கலந்த இன்பத்தையும் நீ சுமக்கப் போகிறாய் என் செல்லமே. துன்பம்னா அது கூட உனக்கு ஒரு வகையில் சுகமான சுமையாகத்தான் இருக்க போகிறது. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் மனித வாழ்க்கையில இப்போது நீ இன்பத்தை பெருமளவில் எதிர்கொள்ளப் போகிறாய். உனக்குன்னு ஒரு இடமாற்றம் அமைந்தால் உன் மனசு அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதால தான் உனக்கு நன்மை பயக்கும் விதத்தில் உனக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறேன். உன் சூழ்நிலையை நன்கு புரிஞ்சுக்கிட்ட நானே ஏமாற்றம் இல்லாத ஏற்றம் மிகுந்த வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன். பாக்கியங்களிலே முதன்மையானது குழந்தை பாக்கியம்தானே. அந்த குழந்தை பாக்கியத்தை நானே என் வடிவத்தில் உன் வாழ்வில் கொடுக்கத்தான் போகிறேன். நீ கலங்காதே என் தங்கமே. எல்லாரும் உன் மனசை காயப்படுத்துகிற விதத்தில் நடந்துக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. அப்படி உன் மனசை கஷ்டப்படுத்துபவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து மனவேதனையோடு நிற்கிற உனக்கு நான் எப்போதும் துணையாக நிற்பேன். உன் வாழ்க்கை துணையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டு உன் இல்லற வாழ்க்கை இனிமையாய் தொடரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்ததான் போகிறேன் என் செல்லமே. நான் அனுமதிக்காமல் உன் வாழ்க்கையில் இனிமே எதுவுமே நடக்காது. அதனால யாராவது உனக்காக வந்து எதையாவது செய்வாங்கன்னு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். யார் எது செய்தாலும் நல்லதோ கெட்டதோ என்னை மீறி எதுவும் உன்னை தொட முடியாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உன் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு துணையா உன் சாயப்பா நான் இருக்கேன். எல்லாத்தையும் நானே சரி செய்வேன்னு மனசை ஆறுதல் படுத்து. உன் மனம் எதிர்பார்க்கும் எல்லா ஆறுதல்களையும் நான் உனக்கு தருவேன். இப்போது நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சிக்க பழகு. நீ இழந்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்லவே. இனிமே நீ கலங்கவே வேண்டாம். கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த நிகழ்காலத்தில் நீ சிறப்பாக செயல்பட்டால் உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நான் தொடங்கி வைக்கிறேன்.